வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு வாழ்வெல்லாம் பாட்டு அப்படிங்கிற இந்த பகுதிக்குள்ளார போகலாம். கே.ஆர். விஜயம்மா நிறைய படங்களை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய படங்கள் ஹிந்தி ரீமேக் உரிமையை வாங்கி படம் தயாரிச்சிருக்காங்க. அசோக் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேனர்ல நிறைய பேனர்ல படங்கள் தயாரிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஹிந்தி படத்தை தமிழ்ல எடுத்தாங்க. அதுதான் நான் வாழ வைப்பேன். கே.ஆர். விஜயா தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க, சிவாஜி சார் நடிச்சிருப்பாங்க, ரஜினி சாரும் நடிச்சிருப்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் மைக்கேல் டிசோசா அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் அந்த பயலோட நடிப்பை பார்த்தீங்களா அப்படின்னு உடனே டி யோகானந்த் தான் படத்தோட டைரக்டர். அவரெல்லாம் பயந்து போய் சார் என்ன சார் குறைக்கணும்னா குறைச்சிடலாம் சார் அப்படின்னு இருக்காங்க. என்னத்தை குறைக்க போறீங்க அப்படின்னு சிவாஜி சார் கேட்டுருக்கு. இல்லை ரஜினி சாருடைய போர்ஷன், அதாவது குறைக்கிறத ஏயா குறைக்கிறீங்க? வளர வேண்டிய பையன் ஏன் ரஜினி நல்லா பண்ணியிருக்கான், கட் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் சொன்னாராம். அதுக்கப்புறமா டி யோகானந்த் சாரும் கே.ஆர். விஜயம்மாவும் ரஜினி சார்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சிவாஜி சாரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டதாக ரஜினிகாந்தும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. கே.ஆர். விஜயமும் சிவாஜி சாருடைய பெருந்தன்மை குறித்து ஒரு பேட்டியில் இதை பற்றி முன்னாடியே எழுதியிருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த வகையில் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படம் ஒரு அட்டகாசமான படம். இது பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஹிந்தியில். இங்கே தமிழ்லையும் இந்த படம் 100 நாள் தாண்டி ஓடிய முக்கியமான படங்களில் சிவாஜி சார் நடிப்பு வழக்கம் போல் பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா போட்ட பாட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதம் தான். ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த ஊல அப்படின்னு ரஜினிகாந்துக்கு ஜேசாஸ் பாடிய ஒரு பாட்டு வருது. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். டிஎம்எஸ்க்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு சிவாஜி கணேசன் சாருக்காக. சிவாஜி சாருக்கு பாடின அந்த பாட்டு இருக்குல்ல, அது தங்கச்சிக்காக பாடுற பாட்டு அப்படின்னு படத்தில் இருக்கும். ஆனால் தங்கச்சிக்காக இல்லைங்க, நமக்காகவே, நம்மளை சாந்தப்படுத்துறதுக்காகவே இளையராஜா அப்படி ஒரு டியூனை கொடுத்து, கண்ணதாசன் அப்படி ஒரு பாட்டை போட்டு, டிஎம்எஸ் அப்படி ஒன்று கொடுக்க, சிவாஜி சார் அப்படி ஒரு நடிப்பை நமக்கு கொடுத்துருப்பார். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, இந்த பாட்டு கேட்டு பாருங்க. அந்த மெட்டு இருக்குல்ல இளையராஜா சார் என்னமோ நம்மளை பண்ணும். ஒருவேளை இந்த பாட்டு என்ன ராகம்னு தெரிஞ்சவங்க கூட குறிப்பிடலாம். நமக்கு பெரியசா பாட்டும் வராது, ராகமெல்லாம் எனக்கு இது தெரியாது. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. அந்த பாட்டு அதுக்குள்ளார என்ன வரிகளுங்க கண்ணதாசன். கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை. கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை. வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. வானம் இல்லைன்னா மதி இல்லை, நிலா இல்லை, உந்தன் வார்த்தை இல்லைன்னா கீதமே இல்லை, பாட்டே இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூவாடுமே, என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. ஐயோ என்ன வரிகள் பாருங்க. அடுத்தாப்புல பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், பொன் தங்கம், பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன். ஏற்கனவே நிலவு
அதெல்லாம் வானம் நிலவுலாம் சொல்லிட்டாரா. இங்க தகதகங்கிற பொன், மஞ்சள் நிறம் இல்லையா. பொதுவா இந்த மங்களகரமான வார்த்தைகளை கண்ணதாசன் அவர்கள் பல பாடல்கள்ல பயன்படுத்துவதை நம்ம பார்த்திருக்கலாம். அது மாதிரி பொன், மஞ்சள் நிறம். பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன், என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன், நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன். ஐயோ, தாய் கொண்டதே தாய் செய்ததே தவம் நாம் வந்தது. தாய் செய்தது அந்த வரம், அந்த தவம் நாம் வந்தது. தாய் செய்ததே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது. என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. அடுத்தாப்புல கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. எப்படி என்ன, கள்ளம் கிடையாது, நெஞ்சில கபடம் கிடையாது, ஆனா கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு நியாயமே இல்லை. நம்மளை போய் கண்ணீர் சிந்த விட்டுட்டானே கடவுள். அப்படி ஒரு வார்த்தை. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும். என்னங்க கண்ணதாசன், காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும். காலந்தனை நான் மாற வைப்பேன். எப்படி காலம் வரும் தெய்வம் வரும்னு சொல்லிட்டாரு இல்லையா, அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வு வரும் சொல்லிட்டாரு இல்லையா. டக்குன்னு சிவாஜி சாருக்கு ஒரு யோசனை, அந்த அண்ணன்காரனுக்கு ஒரு யோசனை, அது கண்ணதாசனுக்கு வந்த யோசனை. டக்குன்னு பார்த்தாரு, ஒருவேளை கடவுள் வரலன்னா உடனே அதுக்கு எழுதுறாரு, காலந்தனை நான் மாற வைப்பேன், கண்ணே உனை நான் வாழ வைப்பேன், என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே. எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. சிவாஜி சார் அந்த ஊனமுற்ற ஹேண்டிகேப் தங்கை கொன்னூர் சிவாஜி சார் நடிப்பு பிரமாதப்படுத்தியிருப்பார். நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற இந்த படத்துல இசைஞானி இளையராஜாவுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு, டிஎம்எஸ் அவருடைய குரல், மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிற பாட்டு. வணக்கம்.